Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 979 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கின்னு பண்ண ஒரு சின்ன தப்பால அவங்களோட மொத்த ட்ரூப்புமே இப்ப காப்பாற்றப்பட்டிருக்குது. சோ இப்ப அவங்க மொத்த ட்ரூப் மெம்பர்ஸ் 5400. அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாருமே வந்தாச்சு. யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகல. இதுக்கப்புறம் இவங்க ஒனிகஷிமாக போய் சண்டை போட்டு மண்டைய உடைக்க வேண்டிய வேலை மட்டும்தான் பெண்டிங்கி. அப்ப அந்த வில்லப்பள்ளியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. என்னங்கடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல 8 பேரா இருந்தீங்க, அப்புறம் 10 பேர் ஆனீங்க, இப்ப என்ன ஒரு படையே வந்து நிக்குது? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சரி, ஒனிகஷிமாக கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னானுங்கல்ல, அங்க இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு கேட்டா ஒரு கன்றாவையும் இல்ல. ஏன்னா அங்க விருந்து நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே செம பிஸியா இருக்காங்க, யாருமே நோட்டீஸ் பண்ணல. அதுதானே இப்ப நம்மளுக்கு வேணும். இப்ப அவங்களுமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட குழப்பம் நடந்தாலுமே அவங்க எதிர்பார்த்ததை விட இப்ப ஆட்கள் அதிகமாவே சேர்ந்துட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அனிமல் கிங்டம் பைரட்ஸ் அடிச்ச நவுத்திலான்னு ஒரு வெறித்தனமான கான்பிடென்ட். லூஃபிக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு ஏதாச்சு என்னென்ன குழப்பம் நடந்துச்சுன்னு ஒன்னும் புரியல. ஆனா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்ல, அது போதும்பா. இப்ப என்னன்னா பிக் மாம் ஒனிகஷிமால இருக்கா, அதனால எனி டைம் அலர்ட்டா இருக்கணுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ரைசோவோட மூஞ்சி பழைய தயிர் சட்டி மாதிரி ஆயிருச்சு. ஆமா, அவன் அவ்வளோ மேட்டரை லீக் பண்ணியும் கடைசியில பிளானில ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்லையே. அட வீணா போன கின்னு இப்படி சொதப்பிட்டியடான்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். இங்க டேஞ்சரோ புகழ்ந்து தள்ளுவான். எங்க கேப்டன் தப்பையும் சரியாதான் பண்ணுவாரு, எப்படி மாஸ் காட்டிட்டாரா அப்படி இப்படிம்பானா. அங்க கின்னு அப்படியே பேன்னு நின்றுட்டு இருப்பான். இப்படி தப்பா சொன்னதுக்கு அசிங்கப்படுறதா இல்ல நம்ம பண்ண வேலையில எல்லாரும் தப்பு ஸ்டாயிலேன்னு சந்தோஷப்படுறதா? அட் டைம்ல அவனால அவமானத்தை தாங்க முடியல. அங்க இருக்கவங்க எல்லாம் கின்னு தான் எங்க லீடரு, அவரை தான் நாங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படி இப்படின்னு அவனுக்காண்டி பயங்கரமான சப்போர்ட். அவனுக்கு மைண்ட்ல இப்ப அதெல்லாம் ஓடல. அப்படின்னா டொக்காகே போட்டுன்னு நம்ம தப்பா கணிஷ்டமா அது ஹட்டோல இருக்க வார்ஃபா இந்த அவமானத்துக்கு தும்ப போல தூக்கு மாட்டிக்கிறதா இல்ல தூக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரேடியா தூக்கிடுறதா? என்ன பண்றதுன்னு அவமானத்துல திகச்சு போய் நின்றுட்டு இருப்பான். உடனே சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் உனக்கு பொய் சொல்ல கூட வராது, எனக்கு தெரிஞ்சு நீ தப்பா தான் சொல்லி இருக்கணும். சரி சரி, ஏதோ ஒண்ணு தப்பா சொல்லிட்டே, ஆனா அதுக்காண்டி இவ்வளவு பெரிய பிளான்ல டொக்காகே போட்டுன்னு நீ எப்படா தப்பா சொல்லலாம்? வீணா போனவனே அவன் வாயை போட்டு பிதிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேக்கு இருந்துட்டு சரி சரி விடுங்க விடுங்க, கெட்டதுலயும் ஒரு நல்லதானே, இதனால தானே எல்லாரும் காப்பாற்றப்பட்டிருக்காங்கம்பா. அவன் என்ன சொல்லுவான், எப்படியும் நான் இன்னைக்கு சாவ போறேன், ஏதோ என் லைஃப் டைம் லக்கு இப்போ யூஸ் ஆயிருக்குது அப்படி இப்படின்னு ஒரே லக்க வச்சு டிஸ்கஷன் தான். இதுல காமெடியை கேளுங்க, அவனுங்க அந்த உடஞ்சு போன போட்ல தானே நின்றுட்டு இருந்தானுங்க, இன்னுமே அதை விட்டு வெளியவே வரல. அதுக்குள்ள நின்னுகிட்டே தான் இவ்வளவு நேரம் டிஸ்கஷன். கூட இருக்கவங்க எல்லாம் நீ செத்தா கண்டிப்பா நாங்களும் செத்துருவோம், என்னன்னா நம்ம எல்லாம் பிறந்தது வேற வேற இடத்துல, ஆனா ஒன்னாவே வளர்ந்தோம் ஒன்னாவே சாவோம், அதை மட்டும் மறந்துடாத அப்படி இப்படின்னு பயங்கரமா சப்போர்ட் பண்ண உடனே அவனுக்குமே செம ஹாப்பி. உடனே டெஞ்சரோ எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கத்தி எடுத்து காமி, அப்பதான் எல்லாருமே எனர்ஜெட்டிக் ஆவாங்க. உடனே அவனு கத்தி எடுத்து காமிச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடன் செத்து போனானே அந்த சாவுக்கான அவெஞ்சா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பழி வாங்கி அவரோட ஆசையை நிறைவேற்றணும், இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை எப்படியாச்சும் மாத்தி ஆகணும்னு உடனே எல்லாம் பயங்கரமா கத்துவாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டா லூஃபி லா யூஸ்டஸ் கிட் இவங்களும் இருக்காங்க. அத்தனை பேர்த்தையும் அப்படியே வளைச்சு வளைச்சு காட்டுவாங்கன்னு வைங்க. இவ்வளவு நேரம் 3 கப்பல்ல வந்துட்டு ஒரு 8 பேரை வளைச்சு வளைச்சு மாட்டிட்டு இருந்தவனுங்க இப்ப கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளுக்கு ஆபத்து, அதனால வந்த இடமும் தெரியக்கூடாது போற தடமும் தெரியக்கூடாது, அப்படியே கப்பலை ரிவர்ஸ்ல எடுங்களே தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு கோழி பதுங்கின மாதிரி நைஸா பதுங்கி பதுங்கி போவானுங்க. அந்த டைம் கப்பல்ல பட்டால்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா அந்த மூவேந்தர் 3 பேரும் வந்து நிப்பானுங்க. இவ்வளவு தூரம் வந்து வம்பிழுத்துட்டு இதுக்கப்புறம் எப்படி சேஃப்டியா வீடு போய் சேருவோன்னு நம்பிக்கையில கிளம்புறீங்க, பஞ்சர் போட்டு நாங்க உங்களை அனுப்பலைன்னா அப்புறம் எங்களுக்கு தான் கண்ணு அவமானம் அப்படின்ட்டு உள்ள வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. இங்க லாக் அடுப்புல இருப்பான், நம்மள முத்திட்டு போயிட்டானேன்னு. அதை விட அந்த காஞ்சிரோவோட தான் செம காமெடி. இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். ஆக்சுவலா இப்போ கூட அவன் கையில ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குது, அதான் நம்ம மொமனசுக்கே. அவனை வச்சு மிரட்டினானா டெஃபினட்டா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனா அந்த கிறுக்கு பையன் புலம்பி தள்ளிட்டு இருக்கான், நான் எல்லாம் பண்ணியும் எல்லாம் வீணா போச்சேன்னு. சரி கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிக்கிறேன்னு என்னத்தையோ விரைஞ்சிட்டு இருப்பான். கவர்மெண்ட்ஸுக்கு தெரியும் அவன் எப்படியும் மொமனசுக்கே வச்சுதான் கேம் பிளே பண்ணுவான்னு. உடனே கடலை குதிச்சு வேகமா அவனை காப்பாத்துறதுக்காக போவான். இங்க விரைஞ்ச பார்த்தா மொமனசுக்கே எல்லாம் ஆடி போயிருவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த எடுபட்ட மூதேவி இவ்வளவு அழகாலாம் வரையவே மாட்டான், கோழிக்கு இருக்கிற மாதிரி கண்ணா பின்னாடி வரைவான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வரையறான். அப்படின்னா இவ்வளவு நாளா அதுக்கும் டிராமா தான் பண்ணிட்டு இருந்திருக்கான் பாருங்க. அவ்வளவுதான், இதை யூஸ் பண்ணி தப்பிச்சு போயிலான் இருக்கும் போது கரெக்டா கவர்மெண்ட்ஸ் இடையில வந்து நான் மொமனசுக்கேவை காப்பாத்துவேன்டா கொய்யாலன்னு காஞ்சிரோ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் தெரியுது காஞ்சிரோவே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுன்னு. பாத்தீங்கன்னா சண்டை எப்போ
ஒரு அளவுக்கு சண்டை போடுற மாதிரி தான் நடிச்சிருப்பான். உடனே கின்னு நானும் ஹெல்ப் பண்ண போறேன்பா. பட் ஒக்கிக்கு விட மாட்டான். ஏன்னா இப்ப இவங்க எல்லாத்தையுமே லீட் பண்ணி கூப்பிட்டு போக வேண்டிய கடமை அவனுக்கு தான் இருக்குது. இவன் போனானா அப்புறம் கண்ணா பின்னான்னு ஆயிரும். அங்க கவர்மெண்ட்ஸோ புலம்பிக்கிட்டே சண்டை போடுவான். ஏன்டா நம்ம ஒன்னாவே வாழ்ந்தோம், நம்மளோட வலி வேதனைன்னு எல்லாத்தையுமே ஒன்னா ஷேர் பண்ணிட்டோம். ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சுன்னு கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்றான். ஆனா அவன் அவ்வளோ அட்டாக் பண்ணியும் அதை அந்த ஒரு பிரஷை வச்சு அசால்ட்டா தடுப்பான். உங்களுக்கு தெரியும்ல கவர்மெண்ட்ஸோ எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு. ஆனா அவன் அட்டாக்கை இவ்வளவு கேஷுவலா தடுக்கிறான்னா அப்ப இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் பாருங்க. எங்களை இப்படி ஏமாத்திட்டியாடான்னு சொன்னா போடா லூசு பயல. அந்த டைமுங்க முதல்ல நான் செம ஜாலியா என்ஜாய் பண்ணேன். இந்த அளவுக்கு உலகத்துல சூப்பரான ஏதாச்சும் ரோல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ரோலை நான் செம்மையா என்ஜாய் பண்ணப்பா. நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு முட்டாளா இருந்தீங்கன்னு என்னால கூடவே இருந்து பார்க்க முடிஞ்சது. அப்படி அப்படின்ட்டு ஓவரா பேசினவன கவர்மெண்ட்ஸுக்கும் கடுப்பாவும். ஆனா அவனை எதுவுமே பண்ண முடியல. அவன் ஒரு ஜம்ப போட்டு இதுக்கப்புறம் குசுக்கி பிளட்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது, அந்த வம்சத்தையே கம்ப்ளீட்டா அழிக்க போறோம்னு அவன் வரைஞ்சானே ஒரு பேர்டு. அது அப்படியே பொறுமையா மேல வரும். அது மேல ஏறி நின்னுக்குவான். நல்லா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவன் வரைஞ்ச போலாம் தண்ணி லைட்டா பட்டாலே போதும் அப்படியே கரைஞ்சிரும். ஆனா இப்ப பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனாலுமே அந்த பேர்டுக்கு எதுவும் ஆகல. நிஜமான பேர்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரைஞ்சிருப்பான், அப்படியே இருக்கும். இவ்வளவு மழைக்கு எதுவுமே ஆகாது. இப்ப கவர்மெண்ட்ஸும் மொமனசுகேவை கோட்டை விட்டுட்டான். அவனுக்கு என்னடானா அவன் கையில ஏதோ பொம்மை மாதிரி இருக்கான். ஃபர்ஸ்டே நீ செத்து போ தம்பி, உனக்கு பின்னாடியே உன் தங்கச்சியை அனுப்பி வைக்கிறேன். ஆனா கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சு நான் கொல்லாம விட மாட்டேன், அவ உயிரோட இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு அங்க இருந்து இழிச்சுக்கிட்டே வில்லத்தனமா சொல்லிட்டு போயிருவான். கின்னு இப்ப அந்த பேர்டை பார்த்து தான் கத்திட்டு இருப்பான். அட வீணா போனவனே, எங்க கூட இருக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி பட்டாலே கரைஞ்சு போற மாதிரி பேர்ட்ஸ் அது இதுன்னு வரைஞ்சு விட்டுட்டு இப்ப இவ்வளவு அழகா ஒரு பேர்டை வரைஞ்சு எஸ்கேப் ஆகி போறியாடா வீணா போனவனேன்னு. அதுலயே தெரியுது எந்த அளவுக்கு அவன் பயங்கரமா நடிச்சிருக்கான்னு. மொமனசுகே பாத்தீங்கன்னா ரொம்பவும் பயந்து யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறி கதறி அழுவான். இப்படி அங்க ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இங்க இவனுக்குள்ள சண்டை முடியல. மறுபடியும் நான் தான் அந்த கப்பலை மூழ்கடிச்சேன்னு பயங்கரமான சண்டை. ஆனா அங்க மொமனசுகே தூக்கிட்டு போறதா பாத்துருவானுங்க. அவன் என்ன சொல்லுவான், நீங்க எல்லாருமே சும்மா சப்ப பீசுங்க, எத்தனை பேர் போனாலும் சரி அந்த ஐலாண்டுக்குள்ள கூட உங்களால என்டர் ஆக முடியாது. ஏன்னா அங்க இருக்கவங்க பூரா பவர்ஃபுல்லான ஆளுங்க, முடிஞ்சாதான் பண்ணிக்கங்கடா டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறேந்து போயிருவான். லூஃபி மொமனசுகேவை தூக்கிட்டு போயிட்டானு அப்படியே ஷாக்குல உறைஞ்சு போய் நிப்பான். சரி இதுக்கப்புறம் அந்த பொடிப்பையில உருப்படியா போய் காப்பாத்தினாங்களா, அந்த ஐலாண்டுக்கு போய் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.